கனியிடையேறிய சுளையும் முற்றல் கழையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடையேறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன். எந்தன் உணர்வோடு கலந்திட்ட தமிழை முதற்கண் வணங்கி அவையில் இருக்கும் ஆன்றோரையும் சான்றோரையும் என் அன்பு நண்பர்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். விஜய் இந்த கார்டை இங்கே கொடுத்துருங்க, நான் இங்கேயே வச்சுக்கிறேன். இல்லை அந்த 10 minutes முடிஞ்சிச்சு பாயிண்ட். ஏன்னா விஜய் எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஆங்கர். இங்கே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல் ஷோ அவர் கையில் அப்படியே கட்டி எடுத்துகிட்டு போவார். யாரும் ரெடி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவர் ரெடி ஆகிடுவார். அவரோட டீச்சர் எங்கேயாவது இருந்தால் அவருக்கு இப்போ நம்ம முதல்ல ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஏன்னா எங்களை கூப்பிடுறத விட இந்த கார்டு வைக்கிறதுல அவர் ரொம்ப குறியா இருப்பாரு. அங்க 5 நிமிஷம்னுவாங்க, இவர் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கார்டு வச்சுட்டு போயிடுவாரு. நான் முன்னாடியே வச்சுக்கிறேன். நான் மைண்ட்ல செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் அன்று. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசு இந்தியாவின் குடியரசு தலைவராக இருந்தவர். ஏன் ஒரு குடியரசு தலைவரின் பிறந்த தினத்தை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடணும்? அவர் குடியரசு தலைவராக போற்றப்பட்டதை விட ஒரு ஆசிரியராகவே அவர் அதிகமாக போற்றப்பட்டார். அதனால தான் அந்த தினம் ஆசிரியர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. கன்ஃபூஷியஸ் உலகின் முதல் ஆசிரியராக அவரைத்தான் நினைவு கூறுகிறோம். ஏன் அவருக்கு முன்னாடி ஆசிரியர்களே இல்லையா? கிடையாது. அதுக்கு முன்னாடியும் மன்னர்கள் இருந்தார்கள். மன்னர்களின் குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் இருந்தார்கள். படிப்பு அவர்களுக்கானதாக மட்டுமே இருந்தது. கல்வி ஒரு மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே உடையதாக இருந்தது. கன்ஃபூஷியஸ் தான் முதல்ல அதை உடைத்து எறிந்த மனிதர். எப்படி உடைத்தெறிந்தார் அப்படின்னா, கல்வி கற்கணும்னு ஆசை இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுப்பேன்னு ஒரு டியூட்டரா வெளியில வந்தாரு. ஒரு பிரைவேட் டியூட்டரா வெளியில வந்தாரு. அப்போ ஒரு ஆசிரியரின் மிகப்பெரிய கடமை எது சொல்லுங்க பார்க்கலாம்? சமதர்மம். சமதர்மத்தை நான் ஒரு வக்கீலா இருந்தா நான் நீதியை தான் நிலைநாட்ட முடியும். ஒரு ஆடிட்டர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நிலைநாட்ட முடியும். ஒரு டாக்டர் அவருடைய அந்த மருத்துவ பணியை மட்டும்தான் நிலைநாட்ட முடியும். ஆனால் இந்த நாடு எதிர்பார்க்கும் சமதர்மத்தை ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் நிலைநாட்ட முடியும். ஒரு ஆசிரியர் நினைத்தால் குடியரசு தலைவராகவும் ஆக முடியும், பல குடியரசு தலைவர்களையும் உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு ராதாகிருஷ்ணன் ஒரு உதாரணம். ஒரு ஆசிரியர் நினைத்தால் முதல்வராக முடியும், பல முதல்வர்களையும் உருவாக்க முடியுங்கிறதுக்கு அறிஞர் அண்ணா ஒரு உதாரணம். 50 ஆண்டு கால தமிழக அரசியலை ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் மாற்றி அமைக்க முடிஞ்சது. அது ஒரு ஆசிரியருக்கு மட்டுமே அமைத்த வாய்ப்பு. நாங்க மேல உட்கார்றதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஆசிரியர்கள் முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு. எனக்கு நிச்சயமா கிடையாது. 7 வயதாக இருக்கும் போது மைக்கை பிடிக்க நடுங்கி என் கையை பிடித்து கொடுத்தவர் ஒரு ஆசிரியர். திணறிய என் தமிழை நீக்கி, திணறிய என் தமிழை மாற்றி ஒரு தாய் தமிழை எனக்குள் விதைத்தவர் ஒரு ஆசிரியர். என்னாலும் எதுவும் பேச முடியும், என்னாலும் எதுவும் சாதிக்க முடியும் என உணர்த்தியவர் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் என்னோட பிளஸும் தெரியும், என்னோட மைனஸும் தெரியும். ஒரு ஆசிரியரின் மிகப்பெரிய பணி என்னன்னா, என்னோட பிளஸ் எல்லாம் அதிகப்படுத்தி என்னோட மைனஸ் எல்லாம் குறைச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு என்ன நிக்க வச்சிருக்காரு. வாழ்த்துக்களை தாண்டி, பாராட்டுக்களை தாண்டி, விருதுகளை தாண்டி ஒரு ஆசிரியருக்கு சிறந்த ஒரு பொக்கிஷம் இருக்குமெனில் அது சான்றோனாய் ஒரு மேடையில் நின்று ஒரு மனிதன் சொல்லும், நான் உங்க ஸ்டூடெண்ட் சார், என்னை நானாய் செதுக்கிய அத்துணை சிற்பிகளுக்கும் இன்று இந்த மேடையில் இருந்து கர்ஜித்து கூறுகிறேன், நான் உங்களோட ஸ்டூடெண்ட் சார். நான் வளர்ந்ததுக்கு காரணம் என் பெற்றோர்கள் என்றால், நான் கற்றது கல்விக்கு பணம் கொடுத்தது என் பெற்றோர்கள் என்றால், நான் இந்த மேடையில் நிற்பதற்கு காரணம் என் பெற்றோர்கள் என்றால், என் பெற்றோர்களை எல்லாம் தாண்டிய ஒரு சக்தி, உந்து சக்தியாக நின்று என் பெற்றோரோடு சேர்த்து என்னை வளர்த்து விட்டது. அது அந்த ஆசிரியர் எனும் சக்தி. அந்த சக்திக்கு தலை வணங்கி
கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவாரு, பிறப்பு என்பது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணித்தான், பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான், இறப்பு என்பது யாதென கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான், அனுபவித்தே நான் வாழ்வது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என்றேன், ஆண்டவன் சற்று அருகே வந்து அனுபவமே நான் தான் என்றான். எனது மொத்த அனுபவமும் அந்த ஆசிரியர்கள் தான் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி. டைம் முடிச்சிட்டேன். நன்றி.